நேரங்கள்ல பெரிய பெரிய அரசியல் திருப்பங்கள்லாம் நாடாளுமன்றத்திலயோ இல்ல பொதுக்கூட்டங்களையோ நடக்காது. அதுக்கு பதிலா ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமோட அமைதிக்குள்ள யாருக்கும் தெரியாம நடக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு பின்னால இருக்கிற அரசியலைத்தான் நாம திலாவாரியா அலச போறோம். பாருங்க, ஆரம்பிச்சது ஒரு சாதாரண மெடிக்கல் புல்லட்டின். ஆனா அதுக்குள்ள ஒரு கட்சியோட எதிர்காலமும் பல அரசியல் கூட்டணி கணக்குகளும் ஒழிஞ்சிருக்கலாம். வாங்க, அந்த மறைக்கப்பட்ட கணக்குகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல வெளிப்படையா என்ன சொன்னாங்க, அதிகாரப்பூர்வமா என்ன நடந்ததுன்னு பாத்திரலாம். அக்டோபர் 5, 2025 டாக்டர் எஸ் ராமதாஸ் இதய பரிசோதனைக்காக சென்னையில இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாரு. தீவிர சிகிச்சை பிரிவில கண்காணிப்புல இருந்தாலும் அவரோட உடல்நிலை சீரா இருக்குன்னு அறிவிக்கப்படுது. எல்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணமா ஒரு ரெகுலர் செக்கப் மாதிரி தான் தெரியுது இல்லையா? சரி, இந்த நிகழ்வு ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது டாக்டர் ராமதாஸ். அவர பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் மட்டும் இல்ல, பல வருஷங்களா தமிழ்நாட்டு அரசியலோட போக்கிய தீர்மானிக்கிற முக்கிய சக்திகள்ல அவரும் ஒருத்தர். ஹாஸ்பிட்டல் கொடுத்த அறிக்கையும் அதேதான் சொல்லுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை வழக்கமான பரிசோதனை. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள், தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கக்கூடாது. கட்சியும் இதே பாணியை தான் ஃபாலோ பண்ணுச்சு. தொண்டர்களுக்கு போன மெசேஜ் ஒன்னுதான், யாரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் மூவ், அதாவது நிலைமை எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு காட்டுறதுக்கு. பார்க்க எல்லாம் நார்மலா தெரிஞ்சாலும் அவரை பார்க்க வந்த விசிட்டர்ஸ் லிஸ்ட் தான் இந்த கதைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுக்குது. அதுதான் இந்த கதையோட அசல் டர்னிங் பாயிண்ட். இப்போதான் விஷயத்துக்கே வரும். அவரை யார் யார் சந்திச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்க $1 மில்லியன் கேள்வி. இந்த ஸ்லைட்ல இருக்கிற லிஸ்ட பாருங்க. இது வெறும் விசிட்டர்ஸ் லிஸ்ட் கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் பவர் சென்டர். மாநில முதலமைச்சர், சீனியர் மினிஸ்டர்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா குடும்ப உறுப்பினர், அதுவும் கட்சி வாரிசு. இதுல ஹைலைட்டே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட விசிட் தான். அரசியல்ல ஒரு முக்கிய எதிர்க்கட்சி தலைவரை முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்குறாருன்னா அது வெறும் நலம் விசாரிப்பு மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகள் இருக்கலாம். அரசியல் எதிரணியோட சந்திப்பு ஒரு பக்கம்னா, கதையோட இன்னொரு முக்கியமான பகுதி குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு. முதலமைச்சர் சந்திப்புங்கிறது பொது அரசியல்னா, டாக்டர் அன்புமணி ராமதாஸோட சந்திப்பு பர்சனல் மற்றும் கட்சிக்குள்ள நடக்கிற அரசியல். இங்கதான் குடும்பமும் கட்சியும் ஒன்னா சேருது. இந்த சந்திப்போட முக்கியத்துவத்தை இந்த ஒரே ஒரு வரி சொல்லிரும். அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவுல அரசியல் ரீதியாவும் குடும்ப ரீதியாவும் ஒரு சின்ன விரிசல் இருக்குன்னு செய்திகள் வந்த நேரத்துல இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இது வெறும் நலம் விசாரிப்பா மட்டும் இருக்க முடியுமா? பாருங்க, 2 சந்திப்புகள். ஆனா ரெண்டுமே வேற வேற சிக்னல்களை கொடுக்குது. ஒன்னு வெளி உலகத்துக்கான அரசியல் சிக்னல், அதாவது வரப்போற கூட்டணிகளை பத்தி. இன்னொன்னு கட்சிக்குள்ள நடக்கிற அதிகார போட்டி, அதாவது அடுத்தது யாருங்கிற கேள்வி. இப்போ அரசியல் நோக்கர்கள் மனசுல ஓடுற கேள்வி இதுதான். பப்ளிக்கா நடந்த அந்த பொலிட்டிக்கல் மீட்டிங் பெருசா, இல்ல பிரைவேட்டா நடந்த இந்த ஃபேமிலி மீட்டிங் கட்சியின் எதிர்காலத்தை மாத்துமா? சரி, இந்த 2 சந்திப்புகளையும் ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலத்துக்கு இது என்ன சொல்ல வருது? பல சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒன்னு, இது பாமகவுக்குள்ள அப்பா மகனுக்கு இடையேயான ஒரு சமரசமா இருக்கலாம். 2, திமுக மாதிரி எதிர்க்கட்சிகளோட ஒரு புது உறவுக்கு தொடக்கமா இருக்கலாம். இல்லைன்னா கட்சியோட அடுத்த வாரிசு யாருங்கிறத முடிவு செய்யற ஒரு முக்கியமான தருணமா கூட இது இருந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு தலைவரோட தனிப்பட்ட உடல்நிலை எப்படி ஒரு மாநிலத்தோட அரசியலையே புரட்டி போட முடியுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். அரசியல்ல உடல் நலக்குறைவு மாதிரி ஒரு பலவீனமான தருணம் உண்மையிலே ஒரு புது வாய்ப்புக்கான கதவை திறக்குதா? புதிய கூட்டணிகள், புதிய சமரசங்கள், அதிகார மாற்றம், இதுக்கெல்லாம் ஒரு தொடக்க புள்ளியா அமையுதா? யோசிச்சு பாருங்க.